ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கர் வச்சு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ராத்தியாக இருக்கும். இதுக்கு கூடவே நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் நான் ஒரு ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன். ப்ரெட்டை சேர்த்து இதை நல்லா முக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தோசைக்கல்லில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னாக்கா வெண்ணெய் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் இந்த முட்டை கலவையில் டிப் பண்ண ப்ரெட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கிறேன். விட்டு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கலாம். அடிப்பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் திருப்பி போடும்போது. பட் அதை வெந்ததுக்கப்புறமா சரியாயிடும். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான எக் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.